கெனிச்சி பாட்டு பாடுறானாமா. டிங் டிங். கெனிச்சி என்ன பண்ற? சீக்கிரமா ரெடி ஆகு, டைம் ஆயிட்டு இருக்கு பாரு. என்ன கெனிச்சி உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு கிளம்பலையா? லேட் ஆயிட்டு இருக்குல்ல, சீக்கிரம் கிளம்பு. என்னாச்சு கெனிச்சி? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா உனக்கு? எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா சொல்லி கெனிச்சி. உனக்கு ஹெல்ப் பண்ணதானே நான் ஒருத்தன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அது உனக்கே தெரியும்ல. அது இன்னைக்கு பாட்டு கிளாஸ்ல எனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு ஹட்டோரி. சரி, அதுக்கு என்ன இப்போ? என்ன பண்றது? எனக்கு தான் பாட்டு பாடவே தெரியாதே. தெரியாம பாடினா யூமிகா முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிக்கணும். தேவையா இது? உங்க பாட்டு டீச்சர் பேர் என்ன சொன்ன? மிஸ் யமனுக்கா தானே? மறந்தே போச்சு. அது ரொம்ப முக்கியமா? பரீட்சைக்கு ஏன் பயப்படுற? அப்ப கண்டிப்பா நான் பாட்டு பாடிதான் ஆகணுமா? இதுக்கு முன்னாடி பாடி நான் எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன் தெரியுமா? தென்மதுரை வைகை நதி அதினம் பாடும் தமிழ் பாட்டு. என்ன பண்ற நீ? இன்னைக்கு நடக்க போற டெஸ்ட் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. டிங் டிங். என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஒரு ஐடியா இருக்கு. நீ என்ன மாதிரி வேஷம் போட்டு ஸ்கூலுக்கு போய் பாடு. அப்ப யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம நான் எஸ்கேப் ஆயிடுவேன். எதுவா இருந்தாலும் அச்சிங்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அப்பதான் நாம ஜெயிப்போம். எனக்கு பதிலா ஹட்டோரி போய் ஜெயிச்சாலே போதுமே. எல்லாரும் நான் தான் ஜெயிச்சேன்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கெனிச்சி. நீயே ட்ரை பண்ணி ஏதாவது பாட்டு பாடி பாரு, அப்பதான் தெரியும். எங்க பாடு கேக்கலாம். இல்ல இல்ல, என்ன விட்டுடுங்க. எனக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காத. நீ முழு மனசோட ட்ரை பண்ணி பாடினா நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும். நீ புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிற, எனக்கு ஹெல்ப் பண்ணவும் மாட்டேங்கிற. கெனிச்சி சீக்கிரமா கிளம்பு, இல்லனா ஸ்கூல்ல திட்டு வாங்க போற. கிளம்புன்னு சொல்றல்ல. டெஸ்ட் நினைச்சாலே கை கால்லாம் நடுங்குது. நான் ஸ்கூலுக்கு போகலப்பா, என்ன விட்டுடுங்க. அனாவசியமா பயப்படாத கெனிச்சி. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நிச்சயமா நீ நல்லா தான் பாட போற. எல்லாருக்கும் உன் பாட்டு நிச்சயம் பிடிக்கும். வா. வேணாம். மத்தவங்க கஷ்டப்படுறதுல இவனுக்கு அவ்வளவு ஆனந்தம். கெஞ்சிய பார்க்கவே ரொம்ப பாவமா தன்னா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். எதுக்கும் நான் ஸ்கூலுக்கு போய் இவன் எப்படி பாடுறான்னு பாக்குறேன். அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் வாதியாரும் நீயே. நீ ரொம்ப நல்லா பாடுற கேமமாக்கி. நீ ரொம்ப நல்லா பாடுற கேமமாக்கி. ஏதோ வாதியாருக்கு பெருமையா பாடணும்னு நினைச்சேன். அதான் சரி. என்னோட வாய்ஸ், என்னோட டேலண்ட் எப்படி இருக்கு சொல்லி மீகோ. என்ன கூப்பிட கூடாது, என்ன கூப்பிட கூடாது. ஓகே கெனிச்சி, இப்ப நீ வந்து பாடு பார்க்கலாம். போச்சு, நான் தானா? ஆமா, உனதான். போப்போ. டவுசர் கிழிய போது போ. சரி, சீக்கிரமா பாடு. குத்தமா ஏன் குத்தமா யார நான். இவன் பாடுறது நம்மளாலே கேட்க முடியலையே. என்ன இவ்வளவு கேவலமா பாடுறான் இவன்? பசு சோல இல்ல. டிங் டிங். வேற வழி இல்ல. இப்ப நான் தான் களத்துல குதிக்கணும்னு நினைக்கிறேன். சரி சரி, இங்க பாரு கெனிச்சி. கொஞ்சமாவது சொரத்த மனசுல வச்சுக்கிட்டு ராகமா பாடணும், சரியா? என்ன நான் சொல்றது புரியுதா? அது எனக்கு தெரியும் மேடம், ஆனா பாடதான் தெரியாது. அப்படி சொல்லக்கூடாது கெனிச்சி. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா உன்னால பாட முடியும். இப்போ உன்னை எப்படி பாட வைக்க போறேன் பாரு. டிங் டிங். இப்ப என் கூட சேர்ந்து பாடு. ஓகே, ரெடி மேடம். குயில புடிச்சு கூண்டிலட. இதுக்கு என்னாச்சு? எந்த சுத்து சுத்துது? யார் இதை இப்படி சுத்துறது? மயில புடிச்சு காலை இப்படி ஆகுது. ஆட சொல்லி. அங்க பாரு, அங்க என்ன நடக்குது? எனக்கு கூட அதான் புரியல, ஆனா என்னமோ நடக்குது. அது எப்படி ஆடுமையா? குயில புடிச்சு கூண்டில் அடைச்சு குவ சொல்லுகிற உலகம். எனக்கு என்னன்னு தெரியல, அழுகை நிப்படவே முடியல. காலை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடுவையா? இப்ப கெஞ்சி ரொம்ப சூப்பரா பாட்டு பாடிட்டான். இப்ப கெஞ்சி பாஸ் ஆயிடுவான்ல. நினைச்சு பாட்டு கேட்டா எனக்கு அழுக அழுகையா பாட்டுட்டு. குயிலே மயிலே பிடிச்சு. கெனிச்சி, உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா பாடுற. நீ பாடினதை கேட்டதோ என்னோட ஃபீலிங்ஸ் அடக்க முடியல. என் கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. உண்மையிலேயே நீ இன்னைக்கு கலக்கிட்ட கெனிச்சி. நான் உன்னை என்னவோ நினைச்சேன், ஆனா என் பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, யாரும் இல்ல. இப்ப நான் என்ன செய்யணும் மேடம்? நீ ரொம்ப நல்லா பாடின கெனிச்சி. இப்ப போய் ஜாலியா உன்னோட சீட்ல உட்காந்துக்கோ. எல்லாரும் கெனிச்சி மாதிரி இருக்கணும். லாஸ்ட் டைம் பாடும்போது ரொம்ப பயந்தா. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு நல்லா பாடினான்னு? கஷ்டப்பட்டா எல்லாரும் சாதிக்க முடியும். நீங்களும் சாதிக்கலாம். அப்பதான் நீங்க கெனிச்சி மாதிரி ஆக முடியும். உங்களோட வாழ்க்கையிலயும் ஜெயிக்க முடியும். என்ன புரியுதா? வந்த வேலை முடிஞ்சது. டிங் டிங்.
நான் வந்துட்டேன். குயிலே குயிலே குயிலக்கா. Hi, கெனிச்சி. அட்டோரி, இன்னைக்கு நான் ஸ்கூல்ல நல்ல பாட்டு பாடினேன். தாதரீரா, லாலே, லாலாலா. ஆ, எங்க டீச்சர் நான் நல்லா பாடுறேன்னு கண்ணுல தண்ணி வச்சுட்டாங்க தெரியுமா? எனக்கு கான குயில்னு பட்டை வேற கொடுக்க போறாங்களா? அதெல்லாம் ஓகே. உன் டீச்சர் என்ன சொன்னாங்க அதை சொல்லு முதல்ல. எல்லாரும் என்ன மாதிரி நல்லா பாடணுமா, என்ன பார்த்துதான் பாடவே கத்துக்கணுமா அப்படி சொன்னாங்க. அடுத்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல நான் தான் பாடணுமா, அத நினைச்சாலே என் உடம்பு புல்லரிக்குதே. லா, 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 லா. சரி சரி கெனிச்சி, நீ ஸ்கூல்ல பாட்டு பாடினால அதுவே போதும். வீட்ல பாடணும்னு அவசியம் எதுவும் இல்ல. அதே மாரி பாடினா பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா, சங்கீதத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க டீச்சரே சொல்லிட்டாங்க நான் நல்லா பாடுறேன்னு. வாழ்க்கையில நான் ஒரு பெரிய சிங்கரா வருவேன். லா 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 சாரிகா மாப்பா. உன் கால்ல விழுகிற கெனிச்சி நிறுத்து. இந்த கொடுமையை தாங்க முடியல. இவனுக்கு கொஞ்சம் தைரியம் வரணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா இப்படி ஓவர் தைரியம் வரணும்னு நான் ஆசைப்படவே இல்லையே. இவன் பண்ற இம்சை தாங்க முடியலடா சாமி, காப்பாத்து. டிங் டிங். குளிர்காலம்னா எனக்கு ரொம்ப பயம், தாங்க முடியாது. டிங் டிங். எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா இது குளிர்காலம். சொல்றது புரியுதா? ஓகே, ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. இப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 1 2 3 4. குளிர்காலம்னா கெனிச்சிக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் இப்பெல்லாம் அவனுக்கு கோவம் அதிகமா வருது. முதல்ல ஸ்கூல்ல போய் அவன் என்ன பண்றான்னு பாத்துட்டு வருவோம். ஆமா, ஒரு தடவை பார்க்கிறது நல்லதுதான். ஐ, நல்லா எக்ஸசைஸ் பண்றாங்களே. சூப்பர். அதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம கெனிச்சியை காணோமே, எங்க இருக்கான்னு தேடி பார்க்கலாம். தேடுறேன், எங்க இருக்கா? ஆமா, எல்லாரும் இருக்காங்க. கெனிச்சிய காணுமே. ஏய் கெனிச்சி, நீ இங்க தான் இருக்கியா? நீ ஏன் கீழே போய் எக்ஸசைஸ் பண்ணல? உனக்கு உடம்பு முடியலையா? அதனால தான் இங்க நிக்கிற யுமிக்கோ. உடம்பு சரியில்லாத போது இந்த மாதிரிலாம் நிக்கிறது நல்லது இல்ல. இல்ல இல்ல, கொஞ்சம் காத்தோட்டமா இங்க நிக்கிற, அவ்வளவுதான். உனக்கு என்ன வந்தது? எனக்கும் ரொம்ப பல்லு வலிக்குதுன்னு சார் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆஹா, அப்படியா? நல்லதா போச்சு. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாமா? ஆனா கெனிச்சி, உனக்கு உடம்பு நல்லா இருக்கே. இல்லையே. உடம்புல குளிருது, கையெல்லாம் நடுங்குது, தலை இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இல்ல. மயக்கமா. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். தயவு செய்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்னால சுத்தமா முடியல. உனக்கு ரொம்ப உடம்பு முடியலையா? அதத்தான நானும் சொன்னேன். ஆமா கெனிச்சி, எனக்கு ரொம்ப வலிக்குது. அப்படியா? சரி வா, ஸ்கூல் டாக்டர் கிட்ட போலாம். நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நீ என்ன கூட்டிட்டு போ. பாத்து கெனிச்சி, கொஞ்சம் மெதுவா நடு. இப்ப உடம்பு கொஞ்சம் பரவாயில்லையா? வா கெனிச்சி, என்னாச்சு உடம்புக்கு? கெனிச்சிக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஜுரமா இருக்கான். சரி, முதல்ல டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணலாம். செக்கா. கெனிச்சி, இத வெச்சுக்கோ. டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். யுமிக்கு அங்க பாரு, 2 வெள்ளை காக்கா ஜொயிங்கன்னு மல்லாக்க பறக்குது. ஆனா இங்க எதுவும் தெரியலையே. இத எப்படி சூடு ஏத்துறது? அங்க ஒண்ணுமே தெரியல கெனிச்சி. அதையும் அங்க இருந்து பார்த்தா இங்க இருந்து பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும்ல. டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு பார்க்கலாம். 106 டிகிரியா? இவ்ளோ அதிகமான டெம்பரேச்சரா இருக்கே. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன், இங்கே இரு. என்ன, உனக்கு வந்திருக்கிறது பெரிய ஜுரம். அதை விட யுமிக்கோ, நீ வா, நம்ம சேர்ந்து விளையாடலாம். என்னது, விளையாடலாமா? என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல யுமிக்கோ, வா விளையாடலாம். கெனிச்சி, அப்ப உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. நீ தனியா இங்க கஷ்டப்படுவியேன்னு உனக்கு துணையா நான் இங்க வந்த யுமிக்கோ. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன? ஓ, இதுதான் ஒரு ரகசியமா? எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் உடனே போய் எங்க பேட்ச் கிட்ட சொல்ல போறேன். டிடிங் 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 டிடிங். பாஸ் இங்க வாங்க, ஒரு ரகசியம். டக்கபக்க 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 டக்கபக்க. என்னது அந்த கெனிச்சி? ஆமா பாஸ், அவன் அதான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இடுங்கள், அழித்து விடுகிறேன். நல்ல விஷயம் தான் சொல்லிருக்க. இது படி. கெனிச்சி. யாருக்கு ஜுரம்? உனக்கா? எனக்கு தான் சார். கை காலம் ரொம்ப நடுங்குது, நீங்களே பாருங்க. சரி, நாக்க நீட்டு பார்க்கலாம். என்ன இது, ஒண்ணும் தெரியலையே, நல்லாதானே இருக்கு. ஆனா உனக்கு பயங்கரமான ஜுரம் இருக்குப்பா. என்னது? இந்த ஜுரம் அவ்வளவு சீக்கிரத்துல குறையாதுப்பா. இது குறைய ஒரு வழிதான் இருக்கு. என்னது அது? அட ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். ஏன் இத எடுத்து முதல்ல உன் தலை மேல கொட்டணும். இப்படி
அடடா உனக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்க. உனக்கு இந்த மருந்து பத்தாது, இந்த மருந்தையும் சேர்த்து போட்டாதான் நல்லா ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே இரு, நான் போடுறேன். இப்ப இப்படி பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லாயிடும். அசையாம அப்படியே இருப்பா. ஒண்ணு இல்ல சீக்கிரமா குணமாயிடும், கவலைப்படாத. சரி கெனிச்சி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீ டாக்டர் கிட்ட பேசிட்டு இரு. அட எங்க ஓடுற? அங்க இங்கெல்லாம் ஓடக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, எல்லாம் சரியாயிடும். இப்போ அடுத்த ட்ரீட்மெண்ட் இதுல தான் ஆரம்பிக்கணும். இத வச்சு என்ன பண்ண போறீங்க? ஓ, பேஷண்ட பார்க்க நான் வந்துட்டேன். அட நீங்க யாருங்க? என்ன இது 2 டாக்டர் வந்திருக்காங்க? உங்களை பார்க்க வந்த டாக்டர் நான் தான். அப்பனா இது யாரு? ஆமா, சார் யாரு? இங்க ஒரே ஒரு டாக்டர், அது நான் தான். என்ன போய் சொல்லிட்டு வந்திருக்கியா? சொல்ல யாருனே, சொல்ல போறியா இல்லையா? அது நானும் டாக்டர் தான். போய் சொன்ன பெரிய ஊசி எடுத்து மூக்குல குத்திருப்பேன். உண்மையா சொல்ல யாருனே? இல்ல, அடுத்த பேஷண்ட பார்க்கணும், அவசரமா நான் போறேன். டாக்டர் வேலை உண்மையிலே கஷ்டம் தான்ப்பா. அப்ப அதெல்லாம் கெமமாக்கி வேலைதானா? அப்பா அவனை விடு தம்பி. உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு ரொம்ப சரியில்லை, நர்ஸ் சொல்லுச்சே. இது எதுக்கு? இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட். இதுல எல்லாம் சரியாயிடும். என்னது இத வச்சா? பயப்படாத தம்பி, இதோட எல்லாம் சரியாயிடும். டிங் 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 டிங். நாங்க தான் கெனிச்சி. இப்ப தெரிஞ்சா நாங்க யாருன்னு? நானும் இங்க தான் இருக்கேன். அந்த கெமுமாக்கி ஏதாவது பிளான் போடுவான்னு தெரிஞ்சுதான் முன்னாடியே நாங்க இங்க வந்துட்டோம். நான் நினைச்ச மாதிரி தான் அவனும் பண்ணிட்டான். நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண ஹட்டோரி. அது சரி கெனிச்சி, ஏன் உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி இப்படி கிளாஸ்குள்ளேயே உட்கார்ந்திருக்க? வாங்க டாக்டர், பேஷண்ட் உள்ளதா இருக்காரு. அம்மா, இங்க யாருக்கு உடம்பு சரியில்லை? பரவாயில்லையே டாக்டர், நல்லாவே வேஷம் போட்டிருக்கீங்க. என்ன டாக்டர், எக்ஸசைஸ் பண்றது இல்லையா? கெனிச்சி என்ன காரியம் பண்ற? அவர்தான் உண்மையான டாக்டர், நாங்க தான் இங்க இருக்கோமே. ஹட்டோரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். சீக்கிரம் போய்யா. எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, என்ன கூட்டிட்டு போ ஹட்டோரி. எங்க போறீங்க? சீக்கிரம் ஓடி வாங்க. அந்த டாக்டர் கையில மாட்டினா நம்ம நிலைமை மோசமாயிடும். நம்மள யாராவது பிடிக்க முடியுமா? சும்மா புயல் மாதிரில ஓடுவோம். டிங் டிங். மாறு வேஷம் போட்டோமா, ஆனா அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. டிங் டிங். இந்த மாதிரி முகத்தை கொடூரமாக்கி பாக்குறது கூட தனி ஆனந்தம் தான். பாத்தியா, நான் சொன்ன மாதிரி அவன் படிக்காம தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆமா ஆமா கெனிச்சி, நீ படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா அது நான் ஏய் ஷின்சோ, அப்பா அது டிங் 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 டிங். எப்படி 2 பேரும் சேர்ந்து உன்னை ஏமாத்திட்டோம்ல? எங்களை பார்த்து பயந்துட்டல்ல? ஏன்பா இந்த மாதிரிலாம் பயமுறுத்துறீங்க? இந்த மாதிரிலாம் பண்ண கூடாது. அது சரி, இவ்வளவு நேரம் கண்ணாடிய பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கெனிச்சி? அதுவா, என் முகத்தை ரப்பர் மாதிரி இழுத்து பார்த்தேன். ரப்பர் முகமா? அதாவது நிஞ்சா டெக்னிக்ல மத்தவங்க மாதிரி வேஷம் போட நாங்க பயன்படுத்துவோமே, அதையா சொல்ற? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதானே வச்சுக்கோயே. ஓ அப்படியா? நிஞ்சா மாதிரி மாறி வேஷம் போட்டா நாங்க கூட வேற ஒருத்தவங்க மாதிரி மாறிடுவோம். அதுதான் நிஞ்சாவோட ஸ்பெஷல். ஆஹா, எனக்கு இப்போ ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. அதாவது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாறு வேஷம் போட்டுக்கலாங்கற. சூப்பரா இருக்குல்ல? ஆமா, எனக்கு கொடுத்திருக்க. ஆனா கெனிச்சி, நீனும் படிக்கணும், ஹோம்வொர்க் வேற முடிக்கல. அதெல்லாம் முடிச்சிட்டு வா, பாத்துக்கலாம். என்ன ஹட்டோரி, என்ன பார்த்து படிக்க சொல்றியே? இப்ப நானும் ஒரு நிஞ்சா. இப்ப நானும் ஷின்சோவும் ஒரு டீம், நீயும் ஷிஷிமாரும் ஒரு டீம். ஓகேவா? தயாரா? டிங் டிங். நான் தயாரா இருக்கேன். இந்த ஹட்டோரி கிட்ட யாரும் மோதி ஜெயிக்க முடியாது. ரெடியா? டிங் டிங். என்னைய அடிச்சிட்டியா? இப்ப பாரு. டிங். உனக்கு மட்டும் தான் பிளேட் போட தெரியுமா? இத பாரு, எனக்கு தெரியும். ஏன் டெக்னிக் என்கிட்ட காட்டுறியா? டிங் 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 டிங். ஐ அம் எஸ்கேப். எங்க ஓடுற? நான் உன்னை விட மாட்டேன். அப்படி பார்க்கலாம். நீயே டிங் 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 டிங். நாங்களும் அசந்த நேரத்துல அடிச்சிட வேண்டியதுதான். டிங் 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 டிங். மாட்டியா? மாட்டியா? அம்மா. டிங் 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 டிங். ஆமா, நாம என்னப்பா விளையாடிக்கிட்டு இருக்கோம் இப்போ? இது என்ன கேள்வி? ஆட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுவியா? சூப்பரா விளையாடணும்ல? ஆமா ஆமா, சூப்பரா இருந்துச்சு. மொத்தத்துல இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து? ஏய், ஒரு நிமிஷம் இருங்க. ஆஹா, இது உடைஞ்சு போச்சு. என்னது? ஐயோ, இது அப்பாவோடதாச்சே, தெரிஞ்சா பிச்சு போட்டுடுவாரு. வேற எதையெல்லாம் உடைச்சிருக்கோன்னு போய் பார்க்கலாம் வா, சீக்கிரம். டிங் டிங். அம்மாவோட கண்ணாடி, அம்மா ரூமே அலங்கோலமாயிருச்சு.
நான் மாட்டினேன். அம்மாவும் அப்பாவும் திரும்பி வரதுக்குள்ள இதெல்லாம் சரி பண்ணணும், இல்லனா ரொம்ப கோவப்படுவாங்க கெனிச்சி. வழக்கம் போல அவங்க கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். மொத்தத்துல என்ன மாட்டி விட்டியா? பரவாயில்ல, நானே ஏதாவது செய்யறேன். எனக்கும் இதுல பங்கு இருக்கு இல்லையா? சோ இதை சுத்தப்படுத்துறது என்னோட கடமை. டிங் டிங், எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துருச்சு கெனிச்சி. நாம நிஞ்சா ரிவர்ஸ் டெக்னிக்கை இங்க பயன்படுத்த போறோம். அப்ப அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணா எல்லாம் சரியாயிடுமா? டிங் 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 டிங். ஹட்டோரி, இப்ப என் மூஞ்சில என்னமோ போட்டியே, என்னது? கொஞ்ச நேரம் புலமாம இருக்க தெரியாதா உனக்கு? உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாரு கெனிச்சி. அடுத்து நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன்ன மாதிரியே என் முகத்தை மாத்திக்க போறேன். டிங் 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 டிங். நீங்க ரெண்டு பேரும் இப்ப சூப்பரா இருக்கீங்க. கெனிச்சி, இப்ப நாம ரெண்டு பேரும் Dress மட்டும் மாத்திக்கிட்டா போதும். பசங்களா, அம்மா அப்பா வந்துட்டாங்க. நான் வீட்ல இல்லாதப்ப வீட்டை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னேன்ல. அப்ப வீர தீரமா பேசிட்டு எதுக்காக இப்படி பண்ண? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் இந்த மாதிரி பெரிய தப்பு பண்ணவே மாட்டேன். ஓஹோ, நீ அட்டோரி மாதிரி பேசினா நான் விட்டுருவேன்னு நினைச்சியா? சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண? இல்ல, அது வந்து அது நான் தெரியாம. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் அனாவசியமா கெஞ்சி மேல கோவப்படாதீங்க, சரியா? ஆமாமா, கெனிச்சி எந்த தப்பு பண்ணல. நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம். எங்களுக்கும் தண்டனை கொடுங்க. கெனிச்சியை விட்டுடுங்கப்பா. எங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்க. அத வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. சரி சரி, போனா போதுன்னு இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இந்த மாதிரி எல்லாம் இனிமே செய்யக்கூடாது. இனிமே பண்ணவே மாட்டேன்ப்பா. சரி கெனிச்சி, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண கூடாது. ஹட்டோரி, நீ வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணிடு. உன்னோட ஸ்பீடுக்கு நீ வீட்டை சுத்தம் பண்ண 10 நிமிஷமே ஜாஸ்தி. என்னது? ஒட்டுமொத்த வீட்டையும் சரி பண்ணணுமா? ஆமா ஹட்டோரி, நீ ஒரு நிஞ்சா தானே. உனக்கு வீடு கிளீன் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? சரிம்மா. அநியாயத்துக்கு இப்படி மாட்டிக்கிட்டேன்னு. கடைக்கு போகணும், வீட்டை சுத்தம் பண்ணணும். நான் ஒருத்தனே இந்த எல்லா வேலையும் பண்றது ரொம்ப கஷ்டம். என்னால முடியல. இந்த சிஷி மாதிரி இது உனக்குதான். எனக்கா? சூப்பர் சூப்பர். சென்சோ, இந்த இது உனக்குதான். என்னக்கா? ஐயா ஐயா, இதுல என்ன இருக்குன்னு தெரியலையே. பார்க்க போறேனே. ஐயா, என்னது பாரு, யோயோ. என்னது யோயோவா? அட்டோரி, இந்த இது உனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. அதெல்லாம் சரி, இது எதுக்குன்னு தெரியலையே. உன் கத்தி பிளேட் எல்லாம் துரு பிடிக்காம இருக்க ஸ்ப்ரே வேணும்னு கேட்டா அதான் வாங்கிட்டு வந்தேன். நிச்சயமா இதெல்லாம் உனக்கு பிடிக்கும்னு என் உள் மனசுல சொல்லுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். பிளேடுக்கெல்லாம் பாலிஷா? என் ஆசையில இப்படி மண்ணை வாரி போட்டுட்டீங்களே. கெனிச்சி, உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை தான் நாங்க கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கோம். சீக்கிரமா அதை பிரிச்சு பாரு. எனக்கு பிடிச்ச கிஃப்டா? அப்படி என்ன கிஃப்ட் இதுல இருக்கும்? எனக்கு இது பார்த்தாலே பயம். நான் இந்த விளையாட்டுக்கு வரல. என்ன விட்டுருங்கப்பா, ப்ளீஸ். என்ன விட்டுருங்க. இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். என்ன விட்டுருங்க. எனக்கு இது வேணாம். நம்ம முடிவு இப்படி ஆயிடுச்சே கெனிச்சி. அம்மா அப்பா, உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? எப்படி இதை நீங்க கண்டுபிடிச்சீங்க? நீ மாறு வேஷம் போட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள சுத்துறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா? இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். சரி, உங்க வழியிலேயே வந்து உங்களை பிடிக்கணும் தான் நாங்க சும்மா இருந்தோம். ஒழுங்கு மரியாதையா முன்னாடியே உண்மையை சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் தவளைய பாத்திருக்கவும் மாட்டேன். இது எனக்கு ஒரு பாடம். டிங் டிங்.